அப்போ ஒரு பிள்ளைய பார்க்குறதுக்கு போயிருந்தாங்க, நாங்களும் அங்கே போயிருந்தோம். சம்பந்தப்பட்டவர் போயிட்டாங்க, நாங்கள்லாம் வேறு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒரு சார்பாக பேச சொல்லியாச்சு. அந்த பிள்ளை சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் மாப்பிள்ளை வரட்டும், என்னை திருமணம் முடிக்க வார வரட்டும். நான் ஒரு கேள்வி, என்னட்ட ஒரு டெஸ்டிங் ஒன்று இருக்குது, அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளவு நல்ல கசந்தா வெள்ளையெல்லாம் உடுத்தி கிடுத்தி தெரியும் தானே, மாப்பிள்ளண்டா இவனுக்கு இதை விட சந்தோஷமிக்கா, இவன் பொன் பார்க்க போகிறான், பொண்ணு இவரை பார்க்க போறன்றதை மறந்துட்டான். இவங்க எல்லாரும் பொண்டானே பார்க்க போறது, இவரையும் பார்ப்பாங்கன்றதை மறந்துட்டாங்க. இவர் போய் இருந்தார். ரைட் எங்கன்னு முடிஞ்ச உடனே அந்த புள்ள வேற ஒன்றும் சொல்ல இல்லை. அவங்க வாப்பா கேட்டிருக்காரு போல, எப்படி என்ன மாதிரி விருப்பமா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்குது. குரானை கொடுத்துருக்குது, கையில் குரான் கொடுத்துருக்குது. இதை அவர் ஓதட்டும். மாப்பிள்ளை 1:30 மணி தேலமா குரானை கையில் வச்சுக்கிட்டிருக்கிறான். புறவு ஓதுவோம், டீ குடிச்சிட்டு ஓதுவோம், பெட்டிஸ் தின்னுட்டு ஓதுவோம், வடை தின்னுட்டு எல்லாம் முடிஞ்சு இன்னும் ஓதுற வாக்கில்லை, இன்னும் ஓதுற வாக்கில்லை. பெண்ணைகிறான் வச்சுக்கிட்டு குருவானு, வேர்க்குது கை. நானும் பார்த்தேன், இப்போ ஓதுவான் வெக்கம். பிறகு நான் மெதுவாக இருந்துட்டு போமா மாப்பிள்ளை, டக்குன்னு ஒரு பக்கத்தை பிரட்டி ஓதி விடுங்களேன், போயிடலாமே. அவளை மிச்ச நாள் ஓதி சரியா வராதான், மிச்ச நாள் ஓதி இல்லை, 4 பேர் ஊர் சொல்ல இல்லை. அந்த பிள்ளை சொல்லிச்சு, உங்களுக்கு 22 23 வயசுன்றீங்க, நல்ல படித்த படியன், நல்ல பைசா இருக்கு, வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு, அழகான படியன், குணம் மாஷா அல்லாஹ், நல்ல பையன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் மௌத்து வரைக்கும் உங்களோட வாழ்றதுக்கு நான் தயார் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இத்தனை வருட காலமாக 22 வருஷமாக உண்ட வாழ்விலே ஓத படிக்க ஆசைப்படாத இந்த குரானை 1 மாதத்துக்குள் 2 மாசம் 3 வருஷமோ 1 வருஷமோ ஓத படிச்சிட்டு வா, நீ தார மகரை ஏற்றுக்கொள்கிறேன், இறுதி வரைக்கும் உன்னோட வாழ தயார். மாப்பிள்ளை என்ன செய்ய வந்து பள்ளி அசரத்தை வந்து எனக்கு என் தொழில் எல்லாம் லீவ் போடுவோம், ஒரு புருஷ லட்சணம், ஒரு கௌரவம், வேற ஒன்றும் கேவலப்படுத்த இல்லை. நான் அந்த பிள்ளையை தான் இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறது, அந்த பிள்ளையும் சொல்லிட்டு நான் இவரை முடிக்கிறேன், வேற எந்த இதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமை ஓத கற்றுட்டு வரட்டும்.